நம்மளோட எதிரியோட பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பயம்தான். ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்குள்ள புள்ளி பண்ணுவாங்க. இந்த மாதிரி புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்டு இல்லைனா நல்லா படிக்காதவங்கள பிடிச்சி ஏதாவது வம்பெடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த பசங்க பயந்து போகிறனால இவங்க டெய்லி போய் அந்த பசங்களை வம்பிழுக்கிறது, சண்டை போடுறது, அடிக்கிறதுன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பசங்க பயந்து ஓடாமல் எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா இவங்க அவங்க அவங்க பக்கமே போக மாட்டாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலும் சத்துரு நம்மளோட பயத்தை வச்சு தான் நம்மளை அவன் பயமூர்த்தி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடுக்கிறான். இது நீங்க அவனை எதிர்த்து நின்னீங்கன்னா அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். எதிர்த்து நிக்கிறதுனா நீங்க தேவனை பற்றி கொண்டு அவரை துதித்து ஆராதிக்கும் போது அவர் உங்க பிரச்சனையை அவர் பொறுப்பெடுத்து கொண்டு உங்க சூழ்நிலையை மாற்றி சத்துருக்களை தெறிக்க விட்டுருவாரு. வேதத்துல பாருங்க 2 நாளாகவும் 20:22 போட்டிருக்கு, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்க பாடி துதி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களுக்காக செயல்பட ஆரம்பிச்சிருவாரு. அதனால உங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காம கவலைப்பட்டுட்டு இருக்காம, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி நீங்க தேவனோட பாதத்துல அமர்ந்து அவரை துதிக்க ஆரம்பிங்க. ஏசப்பா உங்களுக்காக செயல்படுவார். உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டு ஆட்டையை கழிச்சுட்டுருவாரு. அதனால நீங்க எதை குறிச்சோ யாரை பார்த்தும் பயப்படாம துதி செய்ய ஆரம்பிங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். Our enemy's greatest strength is our fear. If you take a closer look at the bullies in school, they will not bully everyone, but they will select some particular students who are very weak to stand against them and those who fear them so that they will not get into trouble. Likewise, in our life, when we face some problems in our life, we should not fear, but instead of that, we should begin to sing and give praise to the Lord. When you start praising our Lord, He will begin to fight against our enemies. Look what the Bible says in 2 Chronicles chapter 20 verse 22. At the very moment they began to sing and give praise, the Lord caused the armies of Ammon, Moab and Mount Seir to start fighting among themselves. Yes, whatever the situation you might be facing, at the right moment when you start to give praise to our Lord, He will start working in your behalf and He will make your enemies fight among themselves and make you win the battle. So the victory is 100% yours. The only thing you have to do is hold on to our God, sit in His presence and begin to praise. Praise is the key to our breakthrough. So what are you waiting for? You need not to be in a problematic situation to praise our God. Even if your situation is well and good, praising our God brings blessings in your life and peace in your life. So what are you waiting for? Start praising Him and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.